அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வழங்கி வருகிறோம். அந்த வகையில் நாளைய தினம் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட இருக்கிற நம் சகோதரர்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்களை கூறியவனாகவும், அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் செய்ய வேண்டுமென்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாகவும், நாளைய தினம் 2 ஹுத்பாக்கள், ஒன்று பெருநாள் ஹுத்பா, அதேபோன்று ஜும்மாவுடைய அந்த ஹுத்பா உரை. பெருநாள் ஹுத்பாவை பொறுத்தவரையும் இன்ஷா அல்லாஹ் தமிழ் மொழியிலே மஸ்கட் வாதி கபீர் மஸ்கட் கிளப் என்ற இடத்துல ஹுத்பா பிரசங்கம் நடைபெற இருக்கிறது. அதேபோல ஜும்மாவுடைய உரையை நான் தற்போது உங்களுக்கு தமிழ் மொழியிலே வழங்குகிறேன். நாளைய தினம் ஹிஜ்ரி 1446 துல்ஹிஜ்ஜா பிறை 10 2025 ஜூன் மாதம் 6ஆம் திகதி. நாளைய ஹுத்பாவுடைய தலைப்பு என்னென்னா அல் ஈது பஹ்ஜத்துன் வ உன்சுன். ஈத் பெருநாள் என்பது மகிழ்ச்சியும் நட்புமாகும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலல் ஈத லனா சுரூரன் வ கஸானா பிஃபத்லிஹி பஹ்ஜத்தன் வ ஹுபூரா நிஅமத்தம் மின்ஹு வ மின்ன ஃபலஹுல் ஹம்து அலா வாஃபிரில் கரம் வ ஜஸீலின் நிஅம். எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன்தான் இந்த பெருநாளை நமக்கு மகிழ்ச்சியாக ஆக்கியிருக்கின்றான். தன்னுடைய அருளால் நம்மை மகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தாலும் அணிவித்திருக்கின்றான், அலங்கரித்திருக்கின்றான். இது அவனுடைய கருணையும் அருளுமாக இருக்கிறது. அவனுடைய விளைவும் அவன் நன்மைகளுக்காக முழுமையான நன்மையையும் தந்திருக்கின்றான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வை தவிர வணக்க வழிபாடுகளுக்குரிய எந்த ஒரு கடவுளும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு அதிகாரத்திலே எந்த ஒரு கூட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மிகவும் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நேர்வழியை மிக தெளிவாக பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகிவிட வேண்டாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இறை அச்சம் தக்வா என்பது ஃபத்தக்வா உன்சுல் முஃமினீன். இறையச்சம் நம்பிக்கையாளர்களின் தோழனாகும். ஸஆதத்துல் முவஃபிகீன் அல் முஹ்லிஸீன். அல்லாஹ் தௌஃபீக் செய்த இஹ்லாஸானவர்களுடைய ஈடேற்றமாகும், சுபீட்சமாகும். அதுதான் நல்லவர்களுடைய இலக்காகவும் இருக்கிறது. எனவே தக்வாவோடு நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். தக்வா மனித வாழ்க்கையின் வெற்றிக்கும் சுபீட்சத்துக்கும் காரணமாக இருக்கிறது. எனவேதான் ஒரு இறை விசுவாசி தக்வாவை தன்னுடைய வாழ்வின் இலக்காக வைத்திருக்கின்றான். ஈமானிய சமூகமே, யஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், ஹன்னஅகுமுல்லாஹு பிஹாதல் யௌமிஸ் ஸஈத். இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளை அல்லாஹ் தந்திருப்பதற்காக அல்லாஹுவை கொண்டு நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஹன்னஅகுமுல்லாஹ்,
பிஹாதல் யௌமிஸ் ஸஈத், இந்த சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நாளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அன்ன மின் ஃபத்லில்லாஹி அலைனா நிஅமத்தல் ஈத், அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த ஈத் என்கிற நிஅமத்தாகும். இந்த நாளிலே நாம் அமைதியான முறையிலே தொழுகையை நிலைநாட்டுகிறோம். நம்முடைய நாட்கள் நிம்மதியால் நிறைந்து வழிகின்றது. இந்த நாட்களிலே நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ்வை பணிந்தவர்களாகவும் நாங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறோம், நினைவுபடுத்துகிறோம், தக்பீர் சொல்லுகிறோம். அல்லாஹ் சூரா அல் பக்ரா 185வது வசனத்திலே சொல்கிறான், வலி துக்மிலுல் இத்த வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நோன்பை அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் நோன்பினுடைய இந்த காலத்தை நிறைவு செய்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். எதற்காக? அலா மா ஹதாக்கும், அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் காரணமாக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நாளை தந்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாளிலே வயுஹன்னிஉ பஅதுனா பஅதன் பிகபூலி த்ஆஅ, இந்த நாளிலே நாம் சிலரை வாழ்த்துகிறோம். நம்முடைய வழிபாடுகள், நாம் அல்லாஹ்வுக்காக செய்தவைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும், வஅமலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுவதற்காகவும் நாம் சிலரை இந்த நாட்களிலே வாழ்த்துகிறோம். ஈமானிய சமூகமே, ஐயுஹல் முஸ்லிமூன், இந்த ஈத் என்கிற இந்த நாள் இருக்கிறதே மௌசிமுல் அஃப்ராஹ், சந்தோஷத்துக்கான ஒரு பருவகாலமாகும். வல் புஅதி அனில் அத்ராஹ், அதே போல துன்பங்களை விட்டு நாம் தூரப்படுகின்ற நாளாகும். எனவே இந்த நாட்களிலே நீங்கள் நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொண்டு அல்லாஹுவை நெருங்குகிற அந்த நல்ல செயல்பாடுகளிலே ஈடுபடுங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, கானத்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சட்டை, ஒரு மேலாடை இருந்தது. யல்பசுஹா ஃபில் ஈதைன் வ யௌமல் ஜும்ஆ, இரண்டு பெருநாட்களிலும் ஜும்மாவுடைய தினத்திலும் அவைகளை அணிந்து கொண்டார்கள் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்தஸிமு, நீங்கள் அதாவது புன்னகையோடு நீங்கள் இருங்கள். வப்தஹிஜு, நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். வபிதிக்ரில்லாஹ் வஷ்ஷுக்ர், அல்லாஹ்வுடைய நினைவாலும் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். வல் யுஸ்இத் அஹதுகுமுல் ஆஹர், ஒருவர் மற்றவரை சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாள் புன்னகைக்குரிய நாளாக இருக்கிறது, மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறது, இறை நினைவுக்கான நாளாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இருக்கிறது, ஒருவர் மற்றவரை மகிழ்ச்சியோடு அரவணைக்கின்ற சந்திக்கின்ற நாளாக இருக்கின்றது. இந்த நாளிலே நாபிதீன அன் குலூபிக்கும் குல்ல பக்தா, உங்கள் இதயங்களிலிருந்து எல்லா விதமான வெறுப்புகளையும் நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள். வமுத்தர்ஹீன குல்ல ஸஹ்னா, எல்லா விதமான பகைமைகளை விட்டும் நீங்கள் தூரமாகி விடுங்கள். பிகுலூபின் யம்லஉஹா ஸஃபாஉல் கல்பி வல் உத், இன்றைய நாளிலே உள்ளங்கள் தூய்மையாலும் அன்பாலும் நிரம்பியதாக இருக்கட்டும். ஒருவர் மற்றவரை சந்திக்கிற போது நீங்கள் அன்போடும் ஆதரவோடும் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும். وكيف لا وانتم الاخوان وانتم الاخوه المتحابون, அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? நீங்களோ ஒருவருக்கொருவர் விரும்புகிற சகோதரர்களாக வல்லவா இருக்கிறீர்கள். வல் அஹிப்பத்துல் முத்தசாஃபூன், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற தூய்மையான நண்பர்களாக வல்லவா இருக்கிறீர்கள். எப்படி அந்த அன்பு இன்றைய தினம் இல்லாமல் போகும்? அல்லாஹ் இதை இப்படி சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா,
நிச்சயமாக ஈமானிய சமூகம் மூமின்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும். இன்றைய தினத்தில் அதாவது அல்லாஹ் சொல்றார், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். உங்கள் சகோதரர்களுக்கு இடையிலே நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குங்கள். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காக என்று அல்லாஹ் சூரா அல் ஹுஜராத்திலே 10வது வசனத்திலே சொல்கிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ன கைர மா தஃஅலூனஹு ஃபீ ஹாதல் யௌம் யௌமில் முபாரக், இன்றைய தினத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அன் தபர்ரு வாலிதைக்கும், உங்கள் பெற்றோர்களோடு அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும். இந்த நாளை அதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். அல்லாஹ் சூரா அல் பக்ராவின் 83வது வசனத்திலே சொல்கிறான், இன்ன கைர மா தஃஅலூனஹு ஃபீ ஹாதல் யௌமில் முபாரக், இன்றைய தினத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த மகத்தான இந்த பரக்கத்தான இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அன் தபர்ரு வாலிதைக்கும், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் அவர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை பற்றி சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அவர்களை சந்திக்கிற நேரத்திலே அத்ஹிலு அலைஹிமுஸ் சுரூர், அவர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை உண்டாக்குங்கள். ஃபகத் தஇபு லிஅஜ்லிக்கும், உங்களுக்காக அவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு விதமான களைப்புகளை சந்தித்தார்கள். வாழ்க்கையிலே உங்களுக்காக அவர்கள் களைத்து போயிருக்கிறார்கள். உங்கள் விஷயத்திலே அவர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விஷயத்திலே இன்றைய தினத்திலே அவர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அவர்களுடைய தேவைகளை அவர்கள் உங்களிடம் கேட்காமலேயே நீங்கள் நிறைவேற்றிக் கொடுங்கள். அவர்களுடைய விஷயத்திலே வகதௌ ஹயாத்தஹும் யர்ஜூன ராஹத்தக்கும், நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள், சிரமப்பட்டவர்கள், உங்களுக்காக கஷ்டங்களை தாங்கியவர்கள். நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நிம்மதி இழந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உறவுகள் அந்த பெற்றோர்கள். அஸ்இதூஹும் பில் கலிமத்தி த்வையிபா, அவர்களை நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள். வல் பஸ்மத்தில் ஹானியா, அவர்களை புன்னகையால் அவர்களை நீங்கள் அலங்கரியுங்கள். தஃபக்கது ஹாஜத்தஹும் தூன அன் யத்லுபூஹா, உங்களிடத்திலே அவர்களது தேவைகளை கேட்பதற்கு முதலில் நீங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை அறிந்து நீங்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுங்கள். கேட்கும் வரைக்கும் அவங்க கேட்கலன்னு சொல்லாதீங்க. கேட்பதற்கு முன்பே அவர்களது தேவையை அறிந்து நீங்கள் செயலாற்றுங்கள். உங்களிடம் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? பணத்தை அல்ல, பொருளாதாரத்தை அல்ல, மகிழ்ச்சியோடு நீங்கள் அவர்களோடு உறவாட வேண்டும் என்பதை, சந்தோஷமாக நீங்கள் அவர்களோடு சிரிக்க வேண்டும் என்பதை, இந்த தேவையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஃபனிஅமல் அமலு அமலுக்கும், உங்கள் செயல் எவ்வளவு சிறந்தது. வகைரு சனீஇ சனீஉக்கும் அஹ்லல் முஹப்பத்தி வஸ்ஸஃபா, நீங்கள் தூய்மை கொண்டா, நீங்கள் உண்மையான அன்பும் தெளிந்த உள்ளமும் கொண்டவர்களாக இருந்தால் உங்களது செயல்கள் எவ்வளவு அழகானதாக இருக்கும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினத்திலே நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதிலே ஃபஃபீஹில் ஃபத்லுல் அதீம், மகத்தான அருட்கொடை உங்களுக்கு இருக்கிறது. வகைருல் அமீம், பொதுவான நலவுகள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதிலே தான் இருக்கிறது. இந்த நாள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்ற நாளாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல் அஹ்ஸாபிலே 35 வذாக்கிரீன் அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிற ஆண்களும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிற பெண்களும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வைத்திருக்கின்றான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, யஃப்ரஹுன் நாசுல் யௌம
பித்தபாதுலி ஜியாராத்தி பைனல் அஸ்ஹாப். இன்றைய நாள் மக்கள் தங்களுடைய நண்பர்கள் அதே மாதிரி உறவினர்களோடு சந்திப்புகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற நாளாக இருக்கின்றது. இந்த நாளிலே நீங்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கணும், உறவுகளோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், எவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ஃபல்யஸில் ரஹிம, அவர்கள் தங்களது சொந்தங்களை சேர்ந்து நடக்கட்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சொந்தங்களோடு உறவாடுகிற நேரத்தில் உங்கள் பழைய பகைமைகளை நீங்கள் பேசிக்கொள்ளக்கூடாது, பழைய கோபங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, பழைய விஷயங்களை நீங்கள் சொல்லிக் காட்டக்கூடாது. மாறாக ஹரீசீன இந்த சிலத்திஹிம், அவர்களை சந்திக்கும் போது ஐயுத்ஹிலு ஸுரூர் அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களுக்குள் சந்தோஷங்களை நீங்கள் உண்டாக்குவதாக நீங்கள் அதிலே ஆசைப்படுங்கள். முஅரிதீன அன் தத்கீரிஹிம் மிம்மா யுகத்திரு சஃப்வஹும் மின் முஷ்கிலாத்தின் மர்ரஜ், கடந்த காலத்திலே நிகழ்ந்த அந்த நினைவுகளை நீங்கள் மீட்டி பார்க்கிற நாட்களாக இவைகளை நீங்கள் ஆக்காதீர்கள். அவ் மசாயிப ஹதசத், அல்லது கடந்த காலத்திலே நடந்த துன்பங்களை நீங்கள் மீட்டி உங்கள் சந்தோஷங்களை கெடுத்துக் கொள்கிற நாளாக இந்த நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். எனவே இந்த நாள் என்பது சந்தோஷங்களுக்கான நாளாகும், பகைமைகளை மீட்டுகிற நாள் அல்ல, வெறுப்புகளை மீட்டுகிற நாள் அல்ல, கவலைகளை மீட்டி பார்க்கிற நாள் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே மன அமைதி என்பது இதன் மூலம்தான் ஏற்படுகின்றது. எனவே இன்றைய சந்திப்புகள் பல் யகூனு ஸாயிரு தைஃபன் ஹஃபீஃபா, இந்த சந்திப்பு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு விருந்தாளியாக இருந்து விடுங்கள். யுஃப்ரஹு பிகுதூமிஹி, உங்கள் வருகை சந்தோஷங்களை அள்ளித் தருவதாக இருக்கட்டும். வ யுப்தஹஜு பிஸியாரத்திஹி, உங்களுடைய அந்த சந்திப்பானது சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு இடையிலே உண்டாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் சுரூருன் துத்கிலுஹு அலா முஸ்லிமின், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், செயல்களில் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு முஸ்லிமுக்கு நீங்கள் உண்டாக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும், அவனுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்படுத்துகிற சந்தோஷமாகும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஜூரு மன் துஹிப்பூன், நீங்கள் நேசிப்பவர்களை இன்றைய தினத்திலே சந்தியுங்கள். வதஃபக்கது ஹாஜாத்தில் முஹ்தாஜின், ஏழை எளியவர்களுடைய தேவைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஹைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களில் மிகச் சிறந்தவன் யாரென்றால் அவனுக்கு பயனுள்ளவனாக அவன் இருக்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உன்ஷுரு மஆனியல் முஹப்பத்தி பைனல் அனாம், மனிதர்களிடையே அன்பினுடைய கருத்துக்களை நீங்கள் பரத்தி விடுங்கள், அவர்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் விதைத்து விடுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அந்த அழகின் உணர்வுகளை நீங்கள் புரிய வையுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அல் வஃபா, அவர்கள் அதாவது அவர்களுடைய அந்த நம்பகத்தன்மை, அதே மாதிரி ஒத்தலாஹும் அல் ஹுப்பு, அவர்களுடைய அந்த பாசம், நேசம், அன்பு, நம்பகத்தன்மை, அதே மாதிரி அத்தலாஹும் அமைதி, அத்தஆலுஃப் சமாதானம், அதே மாதிரி அவர்கள் அத்தசாலுஹ் சமாதானம், அத்தஆதி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்து கொள்வது, விட்டு கொடுப்பது, சகிப்புத்தன்மையோடு வாழுவது, நல்லெண்ணங்களை எதிர்பார்த்து வாழுகிற அந்த அழகை நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே உண்டாக்கிவிடுங்கள். பொறுமையை பற்றி, நல்ல பண்புகளை பற்றி, சமாதானத்தை பற்றி, அதாவது கோபத்தை நாம் சகித்து கொள்வதை பற்றி, சகிப்புத்தன்மையோடு வாடுவதை பற்றி, அந்த அழகை மனித சமுதாயத்துக்கிடையே உண்டாக்குகின்ற அந்த நாளாக இந்த நாள் இருக்கட்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபஇன்னஹா மவாரிதுன் லிர்ரஹ்மத்தி லிமன் தஅம்மலஹா, இது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது வகியமுன் நபீலத்துன் லிமன் வஆஹா, இவை சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு ஆறுதலுடைய ஊற்றாக இருக்கின்றது. அறிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு மிக உயர்ந்த ஒரு பெருமானமாக இந்த நாள் இருக்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். இந்த நாள் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஇது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா,
அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய ரப்பே, இந்த ஊர் இருக்கிற இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக மாற்றி விடுவாயாக. பாதுகாப்பு என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பை உணரச் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய அழகில் ஒன்றுதான் மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பார்ப்பது, அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. மின் ஜமாலில் ஹயாத் அன் யஸ்தஷ்கிரல் இன்சானு நிஅமத்துல்லாஹி அலைஹி ஃபி ஸிஹ்ஹா, அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கிற அந்த ஸிஹ்ஹா ஆரோக்கியத்தை நினைத்து பார்ப்பது மனித வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அழகும் நிஅமத்துமாகும். எனவே அதற்காக அவன் அல்லாஹ்வை புகழ வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். இரண்டு நிஅமத்துகள் இருக்கிறது, அதிலே நிறைய பேர் நஷ்டமடைந்து விடுகிறார்கள், அதை சரியாக பயன்படுத்த தவறுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியமும், இரண்டாவது ஓய்வு நேரமும் ஆகும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாளிலே முஸ்லிம்களுடைய சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அன் யஸூரல் மர்தா ஃபில் முஸ்தஷ்ஃபயாத்தி அவில் புயூத், வீடுகளில் அல்லது மருத்துவமனைகளில் இருக்கிற நோயாளிகளை நீங்கள் நலம் விசாரிக்க செல்வது. ஃபஇன்னஹும் இலா ذلك முஹ்தாஜூன். இந்த நாட்களிலே நோயாளிகள் தங்களை நலம் விசாரிக்க வருகின்றவர்களை எதிர்பார்க்கிறார்கள், தேவைப்படுகிறார்கள். வ இலா லிகாஇ கைரிஹிம், அதாவது அந்த தன்னல்லாத மற்றவர்களை அவர்கள் சந்திப்பதை அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எனவே நீங்கள் நோயாளிகளை சந்திப்பது மட்டுமல்ல, பிறரை நீங்கள் சந்திப்பதற்காக தூண்டுங்கள். மற்றவர்களுடன் சந்திப்பதனால் நோயாளிகளுடைய வலிகள் குறைகின்றது. அவர்கள் தங்களுடைய நிலையிலே அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை அவர்களுக்கு அதிகப்படுகின்றது. எனவே இந்த நல்ல நாட்களிலே நீங்கள் எவ்வளோ வேலைகளில் ஈடுபட்டாலும், எவ்வளவு நீங்கள் வேலைப்படுவாக இருந்தாலும், இதற்கிடையில் நீங்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரியுங்கள். நலம் விசாரிக்குமாறு நீங்கள் பிறரை தூண்ட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஆதா மரீதன், யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ, அவு ஸார அஹன் லஹு ஃபில்லா, ஒரு அடியானை அல்லாஹ்வுக்காக வேண்டி சந்திப்பதற்காக செல்கிறானோ, நாதாஹு முனாதின், ஒரு அழைப்பாளன் அழைத்து சொல்கிறார், அன் திபுத் வதாப மம்ஷாக வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலா. அவர் சொல்றார், நீ நல்லவன், உன்னுடைய அந்த நடை நல்லதாக இருக்கிறது, நீ சொர்க்கத்தில் இடம் பிடித்து விட்டாய் என்று கூறப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாளிலே நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. காசாவிலே அங்கே மக்கள் படுகின்ற கஷ்டங்கள், அந்த சகோதரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள், அல்லாஹ் அவர்களின் துன்பத்தை நீக்கி அவர்களின் எதிரிகள் மீது அவர்களுக்கு வெற்றி அளிக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்கள் பிரார்த்தனைகளில் இன்றைய தினம் அவர்களையும் ஞாபகப்படுத்துங்கள். உங்கள் பிரார்த்தனையால் அவர்களை நினைவு கூறுங்கள். உங்கள் கொடைகளால், உங்களது தர்மங்களால் நீங்கள் அவர்களுக்கும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பொருளாதாரத்திலும் பரக்கத்து செய்வான். ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஹரிசு அலா அன் யஈஷு லஹவாத்தில் ஈத் அல்ஹானியா, அல்லாஹ்வுடைய அடியார்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இந்த மகிழ்ச்சியான இந்த தருணங்களை நல்லவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரும், கிபாரன் வ சிகாரன், அனைவரும் சந்தோஷமாக நீங்கள் அனுபவிப்பதற்கு, நீங்கள் கொண்டாடுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதி அல் அமீன். ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. மீண்டும் ஒரு ஹுத்பா மொழிபெயர்ப்பிலே உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.